அக்கா சுபா ஒரு பையனை லவ் பண்றா. டேய் அவளுக்கு ஸ்போர்ட்ஸ் தான் எல்லாமே. அவ போய் லவ் பண்றதுக்கெல்லாம் சான்ஸே இல்ல. இல்லக்கா அன்னைக்கு கூட பார்த்தேன், ஒரு பையன் கூட வண்டியில ஜாலியா போயிட்டு இருந்தா. நீ நம்பலன்னா வரட்டும், அடுத்த வாரம் உன்னை பொண்ணு பார்க்க வரதா சொல்லு. அப்ப அவளே சொல்லுவா. டேய் அவ நேஷனல்ல விளையாடணும் ஒரு வெறியோட இருக்கா. அதெல்லாம் சுத்த போய்க்கா, அவன் கூட ஓடி போக தான் பிராக்டிஸ் பண்ணிட்டு இருக்கா. ஏ சுபா நில்லு. சொல்லுமா. எங்க போயிட்டு வர? கிரவுண்டுக்கு தான். சரி நெக்ஸ்ட் வீக் உன்னை பொண்ணு பார்க்க வராங்க, ரெடியா இரு. ஏமா இப்போ? இப்ப இல்லைன்னா வேற எப்ப பண்றது? மா நேஷனல் வின் பண்ணனும்னு ஒரு ட்ரீம்ல இருக்கேமா. நீ சடனா எல்லாத்தையும் பிரேக் பண்ற மாதிரி இப்படி ஒரு டிசிஷன் எடுத்திருக்க. எல்லாம் நல்ல டிசிஷன் தான், போ. மாமா நான் உங்ககிட்ட பேசல, எங்க அம்மாட்ட பேசிட்டு இருக்கேன். சும்மா நீங்க எல்லாத்துலயும் இன்வால்வ் ஆகாதீங்க. சுபா பெரியவங்க கிட்ட மரியாதையா பேசு. என்னம்மா மரியாதை? எனக்கு தெரியும் இவர்தான் இந்த பிளான போட்டு உங்ககிட்ட சொல்லிருக்காரு. நான்லாம் ஒன்றும் சொல்லல, உங்க அம்மாவை தான் கேட்டாங்க. இல்ல நீங்க தான். ஏன்னா நான் ஜெயிக்கிறது உங்களுக்கு பிடிக்கல. எங்க நான் எங்க அம்மாக்கு பேர் வாங்கி கொடுத்துருவேணும்னு உங்களுக்கு பயம். அக்கா பிளேட்டை திருப்பி போடுறா, இவ்வளவு நம்பாத. சரி இப்ப நீ ஜெயிச்சு என்ன பண்ண போற? மா நான் தாண்டி கேக்குறேன், என்ன பண்ண போற? நான் ஜெயிச்சேனா என்ன மாதிரி ஸ்போர்ட்ஸ்ல இன்ட்ரெஸ்ட் இருக்க பொண்ணுங்க தோ இவரை மாதிரி சொந்தக்காரங்க பேச்ச கேட்காம மேல வருவாங்க. ஆமா, நம்ம நாட்டுக்கு இவங்க தான் பெருமை சேர்த்து தர போறாங்க. நம்ம நாட்டுல ஜெயிச்சவங்களுக்கே மரியாதை இல்ல, குத்து சண்டை போடுறவங்களா இன்னைக்கும் கஷ்டப்பட்டுட்டு தான் இருக்காங்க. நீ என்னமோ ஜெயிக்கிறதுக்கு முன்னாடி இப்படி பில்டப் பண்ற. இதுக்கு இப்ப என்னடி சொல்ல போற? இவன் சொல்றதும் கரெக்ட் தானே. இப்ப ஒலிம்பிக் ஒரு பொண்ணு போய் அந்த பொண்ணை வெளியில அனுப்பிச்சிட்டாங்க. அந்த நிலைமை நாளைக்கு உனக்கு வந்தா நம்ம குடும்பத்தால அதெல்லாம் ஃபேஸ் பண்ண முடியுமா? அப்படி ஒரு நிலைமை வந்தா நீ என்னடி பண்ணுவ? சொல்லு, என்ன பண்ணுவ? எனக்கு நான் உண்மையா இருப்பேன். என் ஸ்போர்ட்ஸுக்கு நான் உண்மையா இருப்பேன். என்ன பிரச்சனை வந்தாலும் நான் ஃபேஸ் பண்ணுவேன். இந்த நாடே என்ன ஒதுக்குனாலும் அதை பொய்யாக்கிட்டு திரும்ப வருவேன். என் கடைசி மூச்சு இருக்கிற வரைக்கும் நான் போராடிட்டே தான் இருப்பேன். இப்ப கேள்றா நீ கேட்க வந்தத. அதெல்லாம் சொன்னியே, நீ லவ் பண்ற விஷயத்த உங்க அம்மாட்ட சொன்னியா? ஆமா நான் லவ் பண்றது எங்க அம்மாக்கு தெரியுமே. என்னக்கா சொல்ற இவ? மாமா நான் லவ் பண்றதே என் ஸ்போர்ட்ஸ் தான். அக்கா இவ டேய் எனக்கு இவளை பத்தி நல்லா தெரியும். நீ தெரிஞ்சுக்கணுங்கிறதுக்காக தான் நான் இவ்ளோ பேசினேன். மாமா ஒரு பொண்ணுக்கு எதிரி வேற எங்க இருந்தும் வர தேவையில்ல. அதான் வீட்டுக்குள்ளேயே இருக்கீங்களே. அவ ஆசைப்படுற வெற்றியை எப்படி எப்படி வாயாலே அழிக்கிறீங்க? ஆனா ஒண்ணு, இந்த மாதிரி ஸ்போர்ட்ஸ்ல அச்சீவ் பண்ணணும்னு நினைக்கிறவங்களுக்கு யாரு சப்போர்ட்டா இருக்காங்களோ இல்லையோ, பேரண்ட்ஸ் நாங்க சப்போர்ட்டா இருப்போம். அக்கா நான் சொன்னப்ப இவன் தான். வாங்க கோச். கோச்சா? சொல்லுங்க கோச், என்ன விஷயம்? இல்ல ஸ்டேட் மீட் டேட் அனௌன்ஸ் பண்ணிட்டாங்க, சோ அதான் சொல்லிட்டு போறாங்க. மா நீ போய் விளையாடுமா. உன்னை நேஷனல் வின் பண்ண வைக்கிறது தான் என் ட்ரீம். ஆல் தி பெஸ்ட்.